பொறுப்பேற்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவயோகாதிபதிகளாக வருவாங்க. இவங்களுக்கு இன்னொரு நல்ல வீடு இருந்ததுன்னா முடிஞ்ச மட்டும் இவங்க கெட்டதை கம்மியா தருவாங்க. இவங்களுக்கு ரெண்டுமே கெட்ட வீடாக வந்தது அப்படின்னா அதீதமான அவயோகத்தை செய்வதற்கு தகுதியுடையவர்களாக இவங்க இருப்பாங்க. இதுவே ராஜயோகாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடகத்திற்கு இப்போ செவ்வாய் சொன்னேன் இல்லையா, இவர் ஏன் ராஜயோகாதிபதியாக அப்படின்னு வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் பொறுப்பேற்றுக்க கூடிய ஒரு கிரகம் நமக்கு ராஜயோக கிரகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் கடகத்திற்கு நான் சொன்ன மாதிரி 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் செவ்வாயை பொறுப்பேற்பதனால் அவர் அங்கே ராஜயோகாதிபதியாக வருவார். துலாத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி 4, 5க்குரியவராக வருவார். ஸோ அவர் அங்கே ராஜயோகாதிபதியாக வருவார். ஸோ இது மாதிரியாக கிரகங்களுக்கு கெட்ட ஸ்தானங்களுக்கு எதுக்குமே பொறுப்பு எடுத்துக்காம பொறுப்பேற்றுக்க கூடிய இடங்களும் யோக ஸ்தானங்களாக, அதாவது கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ வரும் பொழுது இது கண்டிப்பாக இது வந்து ஒரு ராஜயோகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். சரி, யோகாதிபதி அப்படின்னா என்னன்னா, ஒரு திரிகோணத்திற்கோ அல்லது ஒரு கேந்திரத்திற்கோ நல்ல வீடுகளுக்காக இருக்கும் பொழுது, ஏன்னா திரிகோணம் கேந்திரம் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீட்டுக்கு அவர் பொறுப்பேற்கிறார் அப்படின்னா அவர் யோகாதிபதியாக வருவார். இதுவே கடகத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா குரு வந்து யோகாதிபதியாக வருவார். நீங்க துலாத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதன் வந்து யோகாதிபதியாக தான் வருவார். அவர் 12ஆம் இடத்திற்கும் உரியவர் தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் பாகிஸ்தானத்துக்கும் உரியறதுனால அவர் யோகத்தையும் அதாவது பூர்வ புண்ணியத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கிறதுனால அவர் யோகாதிபதினு வருவார். பொதுவாகவே ஜாதகம் பார்க்கும் பொழுது தசாபுக்திகளை தான் நம்ம முக்கியமா கணக்கு எடுக்கணும். ஏன் கணக்கு எடுக்கணும் அப்படின்னா, ஜாதகம் எவ்வளவு வலுவா இருந்தாலும் என்ன தசை நடக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் நடக்கும். ஸோ தசை நடத்தக்கூடிய கிரகம் ஒரு யோக கிரகமாகவோ ராஜயோக கிரகமாகவோ இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஒரு அவயோக கிரகம் தசை நடத்தும் போது ஜாதகம் எவ்வளவு வலுவாக இருந்தும் அந்த அளவுக்கு ஜாதகத்திற்கு உண்டான அளவுக்கு சூப்பரா உங்களுக்கு ஜாதகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். என்ன சார், நான் ஒன்றும் பெருசா வளரவே இல்லை, 10 வருஷமா அதே வேலையில தான் இருக்கேன், பெரிய முன்னேற்றமும் எதுவும் இல்லை அப்படின்னு நம்மளுடைய வரக்கூடிய கிளைண்ட்ஸ் சொல்றதையும் நம்ம கேள்விப்பட முடியும். அல்லது உங்களிடம் ஜோதிடர் பேசும்பொழுதும் நமக்கு வந்து அது புரிய வரும். என்ன இவர் இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்றாரு, நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கும் பல வகைகளை தோணும். அது ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான அவயோக கிரகங்கள் வலுத்து தசை நடத்தினா உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும். அவயோக கிரகங்கள் தசையிலேயே உங்களுக்கு நன்மைகள் நடக்காது. அவர்கள் வலுத்து நடத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக தீமைகளும் சேர்ந்து நடக்கும். லக்னாதிபதியினுடைய வலு கடைசியில இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வருவோமா இல்ல உள்ள மாட்டி மூழ்கி போயிடுவோமா அப்படிங்கிறத நமக்கு பதிலாக எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து அவயோக கிரகம், யோக கிரகம், ராஜயோக கிரகங்களுடைய வித்தியாசம். நான் வந்து இப்போ ஒரு வீடுகளுக்காக இதை சொல்லிட்டு வர போறேன். ஸோ மேஷ லக்னத்தை எடுத்தீங்க அப்படின்னா இதுல யோகாதிபதி அப்படின்னு சொல்வதை சுக்கிரனை சொல்லலாம். ஏன்னா 7ங்கிற கேந்திரத்துக்கும் 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்குமே அவர் வர்றதுனால இவர் யோகாதிபதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். குருவுமே இங்க யோகாதிபதியாக தான் வருவார். ஏன்னா விரயஸ்தானத்துக்கும் அவர் பொறுப்பேற்பதனால் அவர் யோகாதிபதியாக தான் வருவார். சூரியன் ஓரளவுக்கு அதீதமான